உதாரணமாக சில சகோதரர்களை நாம் பார்ப்போம். தொழுது விட்டு உட்கார்ந்து துவா செய்து கொண்டிருப்பார்கள். துவா யாரிடம் கேட்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். துவா செய்து கொண்டிருக்கும் போது கால் வரும். சில நேரம் கட் பண்ணுவார்கள், சில நேரம் எடுத்து நான் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறேன் பிறகு எடுங்கள் என்று சொல்வார்கள். துவா கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஒருவர் வருவார், சிரிப்பார்கள், அவரோடு பேசுவார்கள், அவர் சலாம் சொன்னால் பதில் சொல்வார்கள். இப்படி ஒரு கேர்லெஸ்ஸான முறையில் துவா செய்து கொண்டிருப்பார்கள். இதே மனிதரை பார்க்கிறோம், அந்த இடத்தில் தொழுகை முடித்துவிட்டு வெளியே வரும்போது மஸ்ஜிதிற்கு வெளியே ஒரு மக்பரா இருக்கிற ஒரு ஜியாரம் இருக்கிறது, ஒரு தர்கா இருக்கிறது. அங்கே போய் நின்று அவர் துவா கேட்கும் போது மிக சீரியஸாக மாறிவிடுகிறார். முகம் மாறுகிறது, உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிறார். அவர் மிக சின்சியராக துவா செய்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது கேர்லெஸ்ஸாக துவா செய்கிறான். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் துவா செய்யும் போது, மரணித்தவர்களிடம் போய் துவா செய்யும் போது சீரியஸாக பயபக்தியோடு துவா செய்கிறான். என்ன காரணம்? இவன் இந்த தர்காக்களை புரிந்து கொண்டிருக்கிற அளவுக்கு, இந்த மனிதர்களை பற்றி அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு அல்லாஹ்வை பற்றிய தகவல்கள் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இதற்கு அடிப்படை காரணமாகும். மரணித்த ஒருவரிடம் போய் கேட்பதே மிகப்பெரிய ஜாஹிலியத், மிகப்பெரிய ஷிர்க். அப்படி இருந்தும் அவரிடம் கேட்கும் போது சீரியஸாக கேட்கிறான். அல்லாஹ்விடம் கேட்கும் போது கவனஈனமாக கேட்கிறான்.